இத்தனை ஊழியக்காரங்க ஆண்டோடைய வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறோமே, முடிச்சிடலாமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் கருத்து சொன்னாரு. ஸ்தோத்திரம். உன் மூலமா நான் கொடுத்த அழைப்பை ஏற்றி என் மக்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே அவர்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவர்களோடு பேச விரும்புகிறேன். நீ என் வார்த்தையை சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் வசனம் கொடுத்தார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரி எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உன் மேல வைத்த சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம் தெரியுமா? அநாதி சிநேகம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை பாழாக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கலாம், தகர்க்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து குடும்ப வாழ்க்கையில பிளவுபட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கலாம், குடும்பமா வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். இனி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழிலையும் நீங்க பல விதங்களுடைய சரீரத்துல உடைக்கப்பட்டு, வியாதியினால உடைக்கப்பட்டு, பலவீனங்களால நொறுக்கப்பட்டு, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நான் உலகத்துல வாழ்றதே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் குடும்பத்துல இனி சமாதானம் இல்லை, என் குடும்பம் உடைந்து போயிற்று, என் குடும்பம் நொறுக்கப்பட்டு போயிற்று, இந்த ஊர்ல இனி எல்லாரும் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஐயோ எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற நிலைமையில நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் தெளிவா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன். கடந்த ஆண்டுகளை நீ திரும்பி பார்க்கிற பொழுது, ஐயோ நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம், என் பிள்ளைகளோடு என்னுடைய கணவரோடு நான் குடும்பமாய் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா என்ன கஷ்டமா தெரியல, யார் கண்பட்டதோ தெரியல, நாங்கள் இன்றைக்கு இப்படி சீரழிந்து போயிருக்கிறோம், நொறுக்கப்பட்டு போயிருக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தில் நல்ல தொழில் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்ட முடியாத நிலையில ஒவ்வொரு நாள் ஆகாரத்துக்கு நாங்க ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறக்கூடிய வருமானம் எங்க வீட்டுல வந்து சேர்வது இல்லை, எங்கள் குடும்பத்துல ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சாப்பாடு இல்லை, நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நானும் என் பிள்ளைகளும் படுகிற கஷ்டம், இந்த பாடுகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இழந்து போன சரீர சுகத்தை ஆண்டவர் உனக்கு மறுபடியும் கொடுப்பார். நீ இழந்து போன தொழில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு மறுபடியும் கொடுப்பார். நீ இழந்து போன அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு மறுபடியும் கொடுப்பார். அல்லேலூயா. என் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகுமா, இனி என் வாழ்க்கையில என் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகுமா, நீ ஐயோ நீ கலங்கி போயிருக்கிறாய் அல்லவா, ஆண்டவர் சொல்ல உன் குடும்பத்துல தான் அந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. மறுபடியும் உங்க குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் கட்டு வைப்பார், மறுபடியும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் கட்டு வைப்பார். இன்றைக்கு நான் இங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்ன சொல்வது, நானாட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்காது, நானா ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறத விட நான் வசனமே பேசாம ஜெபம் பண்ணி அனுப்பிடுறது எனக்கு பெட்டரா இருக்குன்னு சொன்ன போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தா, நீ என் ஜனங்களுக்கு சொல்லு, நான் மறுபடியும் அவர்களை கட்டு வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கரங்களை தட்டி அநேகர் தானாவே துதிக்கிறாங்களே, காரணம் என்ன? துதிக்க சொல்லாமலே துதிக்கிறாங்களே, காரணம் என்ன? கை தட்ட சொல்லாமலே கைகளை தட்டுகிறார்களே, காரணம் என்ன? இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை என்றால் அது வீணாய் போய்விடும், ஆனால் தேவனுடைய வார்த்தை வீண் போவதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இங்கே பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உனக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், உனக்குள்ளாக ஒரு புதிய இருதயத்தை
அழுகையோடு வந்திருக்கிற உனக்கு ஆனந்த கழிப்பை ஆண்டவர் தரப்போகிறார். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருடன் அதிகரிக்கு இடரான செமையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு தமது வார்த்தை உனக்கு நேராக அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதே வசனத்தை இதே அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. 9ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருகிறவர்களை நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் போராட்டங்களோடு வந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் மிகுந்த வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது, இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக தேவனுடைய சமூகத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் வாழ்க்கையிலே தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சிகளை கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சோதரம், இந்த விருந்து எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருகிறார்களே, அவர்கள் ஆத்துமாக்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஆத்துமாக்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற போகிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஜீவன் அதிகை பரலோகத்திலிருந்து தேவன் உனக்கு நேராக, உன் ஆத்துமாவுக்கு நேராக, உன் குடும்பத்துக்கு நேராக திருப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆகார் தன்னுடைய பிள்ளையோடு கூட வனாந்தரத்தில் அவள் கதறி கொண்டிருந்தாள். அவள் கதறி கொண்டிருந்தாள், ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, நாங்கள் சாகக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோமே, என் பிள்ளை சாகிறத காண மாட்டேன் என்று சொல்லி அழுது கண்ணீரோடு அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அங்கே ஒரு ஊற்றை ஆகாருக்காக காண்பித்தார். ஐயா, ஒரு ஊற்று அன்றைக்கு ஆகாருக்காக அந்த வனாந்தரத்தில் புறப்பட்டு வந்தது. என் அருமையான மகளே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக ஐயோ முடிந்து போயிட்டு நீ சொல்லிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஜீவ நதியை உனக்காக இன்றைக்கு திறப்புகிறார், உனக்காக இன்றைக்கு திறப்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆகாருக்கு வனாந்தரத்திலே ஒரு ஜீவ நதியை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு இந்த வனாந்தரமான இடத்துல உங்களுக்காக ஒரு ஜீவ நதியை அவர் மரத்திலிருந்து அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை, இனி தொய்ந்து போவது இல்லை. இதுவரைக்கும் எத்தனையோ முறை ஆவிக்குரிய ஜீவியத்துல தொய்ந்து போய், ஐயோ என்ன ஊழியம், என்ன சபை, என்ன ஆராதனை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விழுந்து விழுந்து பல முறை பல சூழ்நிலைக்கு காயப்படுத்தப்பட்டு அநேக ஊழியர்களால் நீ நெருக்கப்பட்டு அநேக ஊழியர்களால் நீ வேதனைப்படுத்தப்பட்டு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையின்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் நீ தொய்ந்து போய் ஆண்டவரே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகி தூரமாய் போயிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவருடைய பிரசனத்தோடு ஆத்துமா கழிவுற முடியாதபடிக்கு உன் உள்ளம் தூரமாய் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன் உள்ளம் தொய்ந்து போயிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அம்மா, உன் உள்ளம் உடைக்கப்பட்டு போயிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம், ஆனா என் ஆண்டவர் அப்படி போகிறவர் அல்ல, மனுஷன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன். நான் உன் நடுவில் இருக்கிற பரிசுத்த இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இன்றைக்கு உனக்காக ஆண்டவருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, நீ ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு உனக்கு ஒரு சம்பந்தம் இல்லாம ஆண்டவருடைய ஆவியில கழிவுற முடியாம நீ தூரமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, உன்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, உன் காயங்களை கட்டுவதற்கு ஒருவரும் இல்லை. எல்லா மனுஷனாலும் எல்லா ஊழியக்காரர்களையும் உனக்காக யாரும் இல்லாத சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீ கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா? எனக்காக யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்காக ஒருவரும் இல்லை என்று கதறி கொண்டு
என் மகளே உனக்காக தானே நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டேன். என் மகளே உனக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன். உனக்காக தானே என் ஜீவனை கொடுத்தேன். இந்த உலகம் யார் உன்னை கைவிட்டாலும் நான் எப்படி உன்னை கைவிட முடியும்? நான் எப்படி உன்னை விட்டு விட முடியும்? நான் எப்படி உன்னை விட்டு தூரம் போக முடியும்? இன்றைக்கு தன்னுடைய மார்போடு அவர் உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய மார்போடு உன்னை அழைக்கிறார். என் மகளை நீ என்னிடத்துல வருவாயா? என் மகளை நீ என்னிடத்துல வருவாயா? நான் மறுபடியும் உன்னை கட்டுவிக்க போகிறேன். எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டு தலை குனிந்து போய் நின்றாயோ அதே இடத்துல அதே ஜனங்களுக்கு மத்தியில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உன்னை உயர்த்துவேன் மகனே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே. இனி யாக்கோபு வைக்கப்படுவது இல்லை. இனி உன் முகம் செத்து போவது இல்லை. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. இங்கே உலாவுகிற கர்த்தர் தன்னுடைய மார்போடு அழைக்கிறார். தேவனுடைய பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை மூடுகிறது. இப்பொழுது நீங்கள் சுகமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது அவர் தமது வாசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இறங்குகிற இப்பொழுது அநேக விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். விசேஷமாய் முதுகு பகுதி ஜாயிண்ட் பெயினால் மிகவும் பலவீனப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற மகனை கர்த்தருடைய கரத்தினால் தொட்டு ஆண்டவர் இப்பொழுது விடுதலையாக்குகிறதை பார்க்கிறேன். எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிகுந்த வேதனையோடு இந்த இடத்துல உட்கார முடியாம நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது போல இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். எஸ் எஸ் நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்கிறீர்கள். இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இப்பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருக்கிற பரிசுத்த இதோ நடுவில் கர்த்தர் மகிமையை உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொங்கலால் உன்னை மூடுகிறார். எஸ் மகிமை 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 மகிமை. நான் உன்னை கட்டுவிப்பேன். நான் உன்னை கட்டுவிப்பேன். விடுதலை முழங்கால் பண்ணிட்டீங்க. அதிக சமயம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் உன்னை குணமாக்க விரும்புகிறார். உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வைக்கப்பட்டு போன சகோதரர்கள் மத்தியிலே உன் குடும்பத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் உடன்பிறப்புகள் எல்லாம் உன்னை அற்பமா நினைச்சு உன்னை குடிகாரன் பைத்தியக்காரன் சொல்லி உன்னை அவமானமா பேசி உன்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு அவங்க உன்னை தள்ளினாங்களா மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை வாழ வைப்பேன். உன் மனைவி பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன். என்னிடத்துல வருவாயா? உன் இருதயத்திலே தருவாயா? இன்றைக்கு இன்றைக்கு இங்க உலாவுகிறா. இன்றைக்கு இங்க உலாவிக் கொண்டிருக்கிறா. எஸ் இதோ இதோ எஸ் இங்க உலாவுகிறதை பார்க்கிறது. ஒரு தாய் உள்ளத்தோடு தகப்பனுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏற்றினவராக 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற சேனைகளை கர்த்தர் இன்றைக்கு நடுவில் உலாவுகிறார். அம்மா ஹல்லேலூயா. ஷிகாதரா கமலா வெரி மகன் தரிபியா தலவரா உண்டதிமா சந்து ரிபிகபா. இந்த ஆலயம் முழுவதோட மகிமையால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஒருவரை கூட இந்த மகிமை விடாது. ஒவ்வொருவர் மீது அப்படிப்பட்ட தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இடம்பெறியாத வல்லமை, இதுவரை நீ அனுபவித்து பார்த்திராத வல்லமை, இதுவரைக்கும் நீ எந்த கூட்டத்திலையும் பார்த்திராத ஒரு மகிமையான அபிஷேகம் இப்பொழுது உன் மீது இறங்குகிறது. விட்டுக்கொண்டு விட்டுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடு. அப்பா என்ன வாழ வைக்கிற தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, கூப்பிடு கூப்பிடு. இயேசுவை கூப்பிடு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கூப்பிடுமா கூப்பிடு கூப்பிடு. ஓ ரிஷா அழகும் போல இருந்து அழுது துதி. சத்தம் போட்டு கூப்பிட போல சத்தம் போட்டு கை தட்டி ஆர்ப்பரிக்கிற போல இருந்தா நீ கை தட்டி ஆர்ப்பரித்து துதிக்கலாம். எஸ் விட்டுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ரிஷா கதரகபா. இந்த நாள் ஒரு வித்தியாசத்தை என் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். எஸ் தேவ மகிமை தேவ மகிமை. வசனத்தின் வல்லமை வசனத்தின் வல்லமை வல்லமை இறங்குகிறது. Glory 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 glory. பெற்றுக்கோ பெற்றுக்கோ விடுதலை பெற்றுக்கோ. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ராஜாதி ராஜாவா இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ அநேகர் இயேசுவின் முகத்தை தரிசிக்கிறீர்கள் இப்பொழுது. எஸ் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலம் இது. இது ஆண்டவர் முன்குறித்த இடம். இந்த இடத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இது கர்த்தரே முன்குறித்து
ஹல்லேலூயா. உன்னை ஆதரிக்கும்படி வந்திருக்கிறார், வேதனைகளை மாற்றும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நீ தொய்ந்து போவது இல்லை, இனி நீ தொய்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கன்னிகைகள் வாலிபர் முதியோர்கள் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்கள் சஞ்சலம் நீங்கும், அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ திருப்தியாவாய், நீ திருப்தியாவாய். ஓ கர்த்தரே, உனக்கு நன்மை தருகிறார். நீ நன்மை செய்வார்கள் என்று எதிர்பார்த்த எல்லாரும் உன்னை ஏமாற்றினாங்க, உன்னை வஞ்சித்தாங்க, உன்னை கொள்ளையிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன், நான் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன். கைதட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிங்க, கைதட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ தேவ மகிமை இறங்கி வருகிறது. பின்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க மேலே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள், கையை தட்டி ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ தேவ மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. அநேகர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாம பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று வாஞ்சிட்டு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் அக்கிரமங்கள் நீங்க உன்னை சுத்திகரித்து தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அங்கே வாசல் துதி, ஆவி நிரம்பி துதி. இதுவரைக்கும் குடும்பங்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த சகல விதமான சாத்தானின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக. வேலை செய்ய முடியாதபடி பலவீனங்களை கொண்டு வந்து போராடின சகல சாத்தானின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிந்து போவதாக. கர்த்தருடைய வல்லமை அக்கினியா இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை அக்கினியா இறங்கட்டும். குடும்பங்களிலே பிள்ளைகள் கீழ்ப்படிய விடாதபடி பிள்ளைகளுக்குள்ளே போராட்டங்களை உண்டாக்கி பெற்றோருடைய சமாதானத்தை கெடுக்கிற ஸ்தாபிக்கப்பட்ட பொருளாதார அந்தகார வல்லமைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ஐயோ, என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஐயா, இந்த கூட்டத்துக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே. அம்மா கதறாங்க, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்திருந்தா ஏசப்பாவோட அற்புதம் செஞ்சிருப்பாரு. நீ தவிக்கிற அன்பு தாயே, உன் பிள்ளையை கர்த்தர் தொடுகிறோம், உன் பிள்ளையை கர்த்தர் தொடுகிறோம். எஸ் தேவ வல்லமை உன் பிள்ளை மீது இறங்குகிறது. இப்பொழுது பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் இந்த பிள்ளையை தொடுகிறோம். எஸ் மகிமை என்னுடைய வயிற்று பகுதியில மிகுந்த பலவீனம், என்னால் சரியாக சாப்பிடவே முடியவில்லை. என்னுடைய வயிற்று பகுதியில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் அன்பு மகனை கர்த்தர் அற்புதம் செய்கிறோம், இயேசுவை தொட்டு குணமாக்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவருக்கு இயேசு அற்புதம் செய்கிறார், ஒவ்வொருவருக்கு இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இம்மட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களை முழுவதும் நாங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களால் ஏதாகிலும் கூடும் என்று யோசிக்க கூட நாங்கள் தகுதியற்றவர்கள். உங்க கிருபையினால எம்மட்டு நடத்தினீங்க, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து உமக்காகவே வாழ கிருபை தாங்கப்பா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க ஆண்டவரே? இதுவரைக்கும் என் மாம்சத்தின்படி நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. இன்னையிலிருந்து அவங்க சித்த செய்ய ஒப்பு கொடுக்கிறப்பா. அதை தேடி வந்து தெய்வங்களாம் வலது கருத்தை வைத்து சொல்லுங்கம்மா, ஏசப்பா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா, உங்க அன்பை புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேனப்பா. ஏசப்பா, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா
உயர்த்தி சொல்லுமா? தகப்பனே உன் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உன் பீடத்தில் தகன அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே, உமக்கே நாங்கள் சொந்தம் அப்பா. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தாலும் தேடி வந்து ரட்சித்தீரே. உம்முடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமே இல்லப்பா. இன்று முதல் இதோ உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் எந்த இடத்தில் இவர்கள் வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்திலே இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியர்களாய் இணைந்து கர்த்தருடைய ஜனத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தரணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் உட்காருங்க.